ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் அழகான வீடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்து பார்க்கலாம். ஈவினிங்லேருந்து இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையிலேருந்தே கொஞ்சம் மழை தூறல் வந்து போட்டுட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சமாக வந்து விட்டு இருக்குது. டைம் இப்போ 3:30 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து வெளியிலலாம் இருட்டாக இருக்குது. இப்போ எதுவும் வீட்டில் வேலை இல்லை, அதனால் மாடி தோட்டத்தில் போய் கொஞ்சம் தோட்டத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். 2 நாளாகவே மழை தூறிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும் க்ளீன் பண்ண முடியல. கொஞ்சம் மழை விட்டு இருக்கப்பவே போயிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வந்து பறிச்சிக்கலாம். டெய்லி காலையில் வந்து இப்போல்லாம் வந்து கொஞ்சம் யோகா கிளாஸ்க்கு வந்து போகிறோம். அதனால் வந்து மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கெலாம் வந்துட்டு என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல. காலையிலே வந்து மாடி தோட்டத்தையும் போய் பார்க்க முடியல. அதனால் இப்போ போய்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் வந்து பார்க்கலாம். மழை தூறிட்டு ஒரே மண்ணாக ஆகிட்டு இருக்குது. தரையெல்லாம் நல்லா வந்து பெருக்கி விட போகிறேன். தொடர்ந்து மழை காற்று இருக்கிறதுனால மாடி தோட்டத்தில் இருக்கிற அந்த ஷேட் நெட்டு கூட வந்து கொஞ்சம் கீஞ்சிட்டு இருக்குது. மல்லி செடியெலாம் நல்லா கிள்ளி விட்டதுனால இப்போ நிறைய வந்து முக்கு வச்சுருக்கு. இது வந்து கொடி பசலைக்கீரை. இது வந்து தானாகவே வளருது நிறையா. ஒரே ஒரு செடி தான் வச்சுருந்தோம். அது விதை விழுந்து அதுவே தானாக எங்கள் பாரு வளர்ந்துட்டு இருக்குது. தரையெல்லாம் வந்து ஒரே மண்ணாக இருக்குது. குப்பை, இலை குப்பை இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ பெருக்கி எடுத்து க்ளீன் பண்ணலாம். மழை கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணிடணும். இந்த பூ வந்து பாருங்கள், வைலட் கலரில் பூத்துருக்கு. இது வந்து தூதுவளை செடியில் பூ கூட வந்து பூக்குது. புடலங்காய் செடி வந்து முடிய போகுது. இதுதான் கடைசி காயின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு புதுசாக வந்து விதை வந்து போடணும். இங்கே ஒரு சொரக்காய் வந்து போட்டிருக்கேன். பாவக்காய் செடியும் வந்து முடிய போகுது. கத்திரிக்காய் வந்து நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து நிறையா வந்து கத்திரிக்காய் வந்து பறித்து எடுத்துக்கலாம். இது வந்து முள்ளு கத்திரிக்காய். வெயில் இல்லாமல் கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. மாதுளை மரத்தில் நிறையா வந்து பூ வந்து வச்சுருக்கு. ஆனால் நம்ம தான் ஒரு பழமும் சாப்பிட முடியறதில்ல. எல்லாம் அணிலுக்கு தான் போகுது. கீழே வச்சுருக்க வெத்தலை கொடி தான் மேலே வந்து கொடி வந்திருக்கு. இது வந்து கொடி சம்பங்கி. இதுவும் வந்து பூத்து இருக்குது. ஆனால் ரொம்ப மேலே இருக்குது, அதனால் பறிக்க முடியாது. பச்சை மிளகா நிறையா இருக்குது. இது வந்து நான் பறிக்கிறதில்ல, தேவைப்படக்குள்ளே வந்து பறிச்சிக்கிறது. மற்றதெல்லாம் வந்து செடியிலே வந்து காய வச்சுட்டு காஞ்ச மிளகாவாக பறிச்சிக்குவேன். இங்கே மாடியில் வந்து பெருக்கிறதுக்கு இதை போல் வந்து ஒரு தொடப்பம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து இருக்கும். அதனால் மழையில் வந்து பட்டாலும் அது வீணாக போகாது. ஈரமாக இருந்தால் கூட நம்ம வந்து அப்படியே வந்து பெருக்கலாம். மண், குப்பை, இலை, தழை இதெல்லாமே நல்லா வந்து போகுது. தென்னந்தொடப்பத்தோடு இந்த தொடப்பம் வந்து பெருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்பா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பெருக்கியாச்சு. இப்போ தான் வந்து தோட்டம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. முன்னே வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து சேர்த்துட்டு நான் உரமாக வந்து மாற்றுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இது போட்டு வச்சாலும் வந்து ஃபங்கஸ் தான் வரும். அதனால் குப்பையில் வந்து போட்டுற போகிறேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், கோஸு 2 செடியுமே இருக்குது. இன்னும் வளரல, ரொம்ப நாளாக இருக்குது. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து நாற்று விட்டுருக்கேன். இது வந்து முள்ளங்கி. இப்போ இன்றைக்கி செடியில் இருக்கிறதெல்லாம் வந்து பறித்து எடுத்தாச்சு. அதுக்குள்ளே மழை தூறலும் வந்துடுச்சு. இப்போ கிச்சனில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. காலையில் வாஷ் பண்ணி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து என்ன சமைக்கணுமோ அதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி டின்னருக்கு என்ன செய்யணுமோ அதுவும் வந்து ரெடி பண்ண போகிறேன். நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து ஆப்பம் வந்து செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு மாகாணி பச்சரிசி, ஒரு மாகாணி இட்லி அரிசி, அரை மாகாணி உளுந்து வந்து வாஷ் பண்ணிவிட்டு காலையிலே ஊற வச்சுருந்தேன். இது வந்து மிக்சியிலே வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மதியம் வந்து கொஞ்சம் சாதம் இருக்குது. இதுவும் வந்துட்டு அந்த ஆப்ப மாவோடு சேர்த்து அரைச்சிட்டா நல்லா புளிச்சு வரும். ஆப்ப சோடா வந்து சேர்க்க தேவையில்லை. இன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்ச மஷ்ரூம் குருமா இது கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து காலையிலே செஞ்சதுனால கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிடுறேன். இப்போ ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து செய்யறதுக்கு தேங்காயெலாம் வந்து கீறி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டேன். காலையில் வந்து சீக்கிரமாக செஞ்சுட்டு போகலாம். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். நல்லா ஊறிட்டு இருக்கும். இது வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டு மிளகாத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுருப்பேன். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மஷ்ரூம் குருமாவும் இருக்குது. நாளைக்கு கீரை வந்து செய்யணும். அதுக்காக கீரையை வந்து நல்லா கிள்ளிட்டு வாஷ் பண்ணி எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30 ஆனதும் விளக்கு ஏற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு 7 மணி ஆனதும் போய்ட்டு சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ டின்னர் வேலை முடிஞ்சுது. நாளைக்கு காலையில் வந்துட்டு சீக்கிரமாக ஏந்திடுச்சு லஞ்சு சமைச்சிட்டு கிளாஸுக்கு வந்து போகணும். இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கலாம். இப்போ டைம் வந்து 5 ஆக போகுது. இப்போ கிச்சனில் போய்ட்டு வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரை வந்து கடைஞ்சிட்டு வாழைக்காய் வந்து வறுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். பாதாம் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு வேலையை வந்து பார்க்கலாம். ஆப்பமாவு நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு குக்கர் வந்து வச்சிடுறேன். சாதம் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து பருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு குக்கரில் வந்து விசில் வச்சு முடிச்சிடுறேன். வாழைக்காய் மட்டும்தான் கட் பண்ணுற வேலை இருந்தது. இப்போ சமையல் வந்து முடித்தாச்சு. கீரை கடையல், வாழைக்காய் வறுவல் லஞ்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது தான். தேங்காய் பாலும் ரெடி பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை வந்து போட்டு வச்சுட்டேன். ஆப்ப மாவில் வந்து தண்ணி வந்து ஊற்றி ஆப்பம் ஊற்றுற அளவுக்கு ரெடியாக வந்து பண்ணி வச்சுட்டேன். நேற்றே வந்து உப்பு போட்டு கரைச்சதுனால இன்றைக்கி உப்பு வந்து போட தேவையில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கீரையும் வாழைக்காவும் இருக்குது. இதுவே எனக்கு மதியானம் லஞ்சுக்கு சரியாக போகும். இப்போ வாசல் போயிட்டு கோலம் வந்து போட்டுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ டைம் வந்து 6:30 ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ கிளாஸுக்கு வந்து கிளம்பணும். வந்து ஆப்பம் வந்து செஞ்சுக்கலாம். டைம் இப்போ 8:15 ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆப்பம் வந்து ஊற்றிட்டு தேங்காய் பால் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வைக்க போகிறேன். காலையில் சீக்கிரமாக வந்து சமைக்கணுன்றதுனால தான் நான் வந்து நேற்றுக்கு ஈவினிங்கே வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறேன். சிம்பிளான சமையலுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க முடியுது. இதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறையா வந்து செய்யக்குள்ள என்னால் வீடியோ எடுத்துகிட்டு பண்ண முடியல, டைம் இருக்கிறதில்ல. இப்போ அடுத்தது சாமி ஃபோட்டோவுக்கு பூலாம் வச்சு விளக்கேற்றி பூஜை வேலையை வந்து முடித்தாச்சு. இன்றைக்கி வந்து ஆடி 1ன்றதுனால பூஜை வந்து பண்ணியிருக்கேன். ஆடி மாதம் வந்தாலே வந்து பூஜை வேலையில் வந்து நிறையா பிஸியாக இருக்கும். இன்றைக்கி ஆடி 1 நல்ல நாளுன்றதுனால இன்றைக்கி போயிட்டு வரலட்சுமி பூஜைக்கு வேண்டிய திங்ஸ்லாம் வந்து இன்னிலேருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றது நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.